பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரித்து கொள்ளும்படி வந்திருக்கிற நம் யாவரும் சிறிது நேரம் கண்களை மூடி தேவனை நோக்கி துதி பலிகளை ஏறெடுக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, கடந்த நாட்களில் எல்லாம் எங்களை கண்மணி போல காத்தவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நல்ல தெய்வமே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இரக்கம் உள்ளவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே எங்களை மட்டுமாய் வழிநடத்தின எபினேசரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நன்றி உள்ள இருதயங்களோடு கூட அப்பா நன்றி பலிகளை ஏறெடுக்கும்படி வந்திருக்கிற எங்களை அப்பா நீர் அப்பா ஏற்றுக்கொள்ள போவதற்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆண்டவரே உமக்கு இன்று ஆசரித்து கொள்ள கிருபை செய்தீரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்பா ஆண்டவரே நன்றி சொல்லும்படியாக அப்பா அனுக்கிரகம் பாராட்டினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. தேவைகளை சந்தித்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா தேவைகளை சந்திப்பீரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே இக்கட்டில் இருக்கிற எங்களை ஆண்டவரே விசாலமாய் கொண்டு வந்தீரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே ஒரு அதிசயத்தை செய்வேன் என்று சொன்னீரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. பரிசுத்தரே உமக்கு நன்றி ராஜா. உதவி செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. உதவி வரும் கண்மலையை நோக்கி ஆண்டவரை காத்திருக்க உதவி செய்தீரே உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்க உதவி செய்தீரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி டேடி. வல்லவரே உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா வல்லமை உள்ள புயத்தினால அப்பா எங்களை சேர்த்து அணைத்து கொண்டீரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா உம்முடைய அன்பினால் எங்களை இழுத்து கொண்டீரே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா இதோ எங்கள் இருதயங்களிலிருந்து உம்மை நோக்கி பார்த்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. அப்பா நன்றி ஏறெடுக்கும் பொழுது அவைகளில் பிரியப்படுகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி டேடி. அப்பா நீர் இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறீர் உமக்கு நன்றி அப்பா. மனுபுத்திரர்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது என் தகப்பன் நீர் இறங்கி வந்தீரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா எங்கள் உள் மத்தியில் உலாவி வருகிற தேவனே உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி டேடி, நன்றி டேடி, நன்றி டேடி. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆபத்து நாட்களில் ஆபத்து நேரங்களில் அப்பா கை தூக்கி எங்களை தப்பித்து விடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆபத்து நாட்களிலும் ஆண்டவரே அந்த இருளின் பாதையில் நாங்கள் நடக்கும் பொழுதெல்லாம் அப்பா நீர் எங்களோடு கூட வருகிறவர் ஆண்டவரே. அப்பா நீர் உம்முடைய கரங்களினால் எங்களை அணைத்து கொண்டவர் ஆச்சா. ஆண்டவரே உம்முடைய கரங்களினால் எங்களை இழுத்து கொண்டீர் அப்பா, தூக்கி விட்டீர் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே நாங்கள் விழுந்த நாட்களில் எல்லாம் ஆண்டவரே கை தூக்கி நிறுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் விழுந்தாலும் எழுந்து நிமிர்ந்து நிற்க உதவி செய்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. எங்கள் மெய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எங்கள் மெய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் யாவரும் ஆண்டவரே உமது மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம் தகப்பனே. அப்பா நீர் எங்கள் மெய்ப்பர். ஆண்டவரே நீர் எங்கள் மெய்ப்பராய் இருந்து அப்பா உம்முடைய வசனத்தின் மூலமா எங்களை ஆதரித்து மேய்த்து கொண்டு செல்லுகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே உம்முடைய குரலை கேட்க கிருபை செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அனுதினமும் எங்களோடு கூட பேசுகிறவரே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யெகோவா ஈரா இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. யெகோவா ரஃபா உமக்கு ஸ்தோத்திரம் டாடி. யெகோவா ரூவா உமக்கு ஸ்தோத்திரம் டாடி. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா என்று கூப்பிடுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கால சூழ்நிலைகளை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு சாதகமாய் மாற்றி கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா.
அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் ராஜா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம் ராஜா, உம்முடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துகிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் தாயும் தந்தையும் ஆனவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை கைவிடாத நேசரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஆத்தும நேசரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே நாங்கள் பள்ளத்தாக்கில் நடக்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே எங்களோடு கூட வந்தவர் ராஜா, எங்களோடு கூட வந்தீர் டாடி அப்பா. எங்களை கை தூக்குகிறவர் அப்பா, எங்களை கை தூக்கி நிறுத்துகிறவர் ஆண்டவரே. மீண்டும் மீண்டுமாய் எங்களோடு கூட பேசி அப்பா எங்கள் மனதை தைரியப்படுத்துகிறவர், எங்களை பலனடைய செய்கிறவர், எங்களை உயர எழும்ப செய்கிறவர், எங்களை உயர எழும்ப செய்கிற எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கழுகுக்கு இருக்கிற ஆண்டவரே அந்த புது பலனை எங்களுக்கு கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. காண்டாம் மிருகத்தின் ஒற்றை பலனை எங்களுக்கு கொடுத்து வழி நடத்தினீர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அதிகாரம் உடைய தேவன் அப்பா, எங்களுக்கு அதிகாரங்களை கொடுக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உமோடு கூட அப்பா வாழுகிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு கொடுக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமோடு கூட உலாவுகிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று அப்பா கேருமீன்களும் சேராமீன்களும் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இதோ அசுத்த உடலுள்ள மனுஷர்கள் நாங்கள் ஆராதிக்கிற வேளையில எங்கள் மத்தியில் உலாவி வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் டாடி அப்பா. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் தகப்பனே. நீர் உம்முடைய பிரசுரத்தினால் வழிநடத்தி செல்ல போவதற்காக உமக்கு நன்றி. நீர் ஆண்டவரே பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. மீட்பெரும் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். நாம் யாவரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை என்று சொல்லி, நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அது நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அது நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. உம்மை போல உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டால் கதியும் இல்லை, நீங்க இல்லைன்னு நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டால் கதியும் இல்லை, நீங்க இல்லைன்னு நானும் இல்லை.
உள்ளத்தோடு துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும் உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும் துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே அடைக்கலமே புகலிடமே அடைக்கலமே புகலிடமே முழு இதயத்தோடு துதித்திடுவேன் முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு இதயத்தோடு துதித்திடுவேன் முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன் துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு நாடி தேடி வரும் மனிதர்களை டேடி கைவிடுவதே இல்லை நாடி தேடி வரும் மனிதர்களை டேடி கைவிடுவதே இல்லை ஒருபோதும் கைவிட மாட்டீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர் முழு இதயத்தோடு துதித்திடுவேன் முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு இதயத்தோடு துதித்திடுவேன் முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன் துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மை முழு இருதயத்தோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே உள்ளத்தோடு வலியவர்கள் மறக்கப்படுவதில்லை எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை வலியவர்கள் மறக்கப்படுவதில்லை எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை எளியோர் நம்பிக்கை வீண் போவதில்லை முழு இதயத்தோடு துதித்திடுவேன் முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன் துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு உமது திருநாமம் அறிந்தவர்கள் உம்மை நம்பி தினம் துதிப்பார்கள் உமது திருநாமம் அறிந்தவர்கள் உம்மை நம்பி தினம் துதிப்பார்கள் களி கூர்ந்து மகிழ்வார்கள் களி கூர்ந்து மகிழ்வார்கள் முழு இதயத்தோடு துதித்திடுவேன் முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு இதயத்தோடு துதித்திடுவேன் முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன் துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு ஒடுக்கப்படுவோர்
ஒடுக்கப்படுவோர்களுக்கு எங்கள் அடைக்கலமாக இருக்கிறீர். நீரே எங்கள் புகலிடமாக இருக்கிறீர் ஆண்டவரே. அடைக்கமில்லாத எங்களுக்கு அடைக்கலத்தை கொடுக்கிற ஒரு தெய்வம் உண்டு ஆண்டவரே. ஆமே. முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். முழு இதயத்தோடு துதித்திடுவேன், முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. படியவர்கள் மறக்கப்படுவதில்லை, எளியோ நம்பிக்கை வீண் போவதில்லை. ஆண்டவரே, நீ என்னால் மறைக்கப்படுவதில்லை என்று சொன்னீரே. யாக்கோபை பார்த்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவோ உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர். ஆண்டவரே, எங்களை மறவாத ஒரு நேசர் உண்டு, எங்களை கைவிடாத ஒரு நேசர் ஆண்டவரே. முழு இதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதனை நாங்கள் செய்கிறோம் ஆண்டவரே. எங்களை மறக்காத எங்கள் நல்ல எபினேசரே. ஆமே. துதித்திடுவேன். நல்ல கரங்கள் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் உம்மையே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும். உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும். துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. துதித்திடுவேன் முழு இதயத்தோடு, புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லி? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உங்கள் முழு இருதயத்தோடு, உங்கள் முழு ஆத்துமாவோடு, உங்கள் முழு சிந்தையோடு, உங்கள் முழு பலத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நாம் வந்து விட்டோம் என்று சொன்னால் முழுமையாய் கடவுளை நாம் தேட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தைகளோ நம்மளுடைய செயல்கள் தேவனையே நோக்கி இருக்கணும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்துட்டா அவரே தான் பாடும் பொழுது அவரோடு இணைந்து பாடணும். கரங்களை தட்டும் பொழுது அவரோடு கரங்களை தட்ட வேண்டும். கடவுளுடைய வார்த்தை வரும் பொழுது அந்த வார்த்தையை நாம் ரிசீவ் பண்ணி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்கள் எல்லாம் விவரிப்பேன். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், என் முழு இருதயத்தோடு உம்மை நான் துதிப்பேன். ஆண்டவரே, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே நமக்கு தஞ்சமாய் இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ நெருக்கங்கள், போராட்டங்கள், பாடுகள், கண்ணீர்கள், வேதனைகள், எல்லா சூழ்நிலைகளும் சொல்லுங்க, ஆண்டவரே நீரே என்னுடைய வாழ்க்கையில் அடைக்கலமாய் இருக்கிறீர். அவர்கள் எவ்வளவாய் நெருக்கப்பட்டார்களோ, ஒடுக்கப்பட்டார்களோ, அவ்வளவாய் பழுகி பெருகினார்கள் என்று சொல்லி நம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள். சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை தேடுகிற எங்களுடைய வாழ்க்கையில் நீர் ஒரு நாளும் எங்களை கைவிடாத ஒரு தெய்வமாக இருக்கிறீர்.
ஆமென், ஆமென். பாருங்க, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இன்னைக்கு எளிமையான சூழ்நிலையில் வந்திருக்கலாம், ஒன்றுமில்லாத ஒரு சூழ்நிலையில் வந்திருக்கலாம். சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க, இன்னைக்கு நீங்க எந்த சூழ்நிலையில் வந்திருந்தாலும் கடவுள் உங்களை மறக்காத ஒரு தெய்வம் உண்டு, நம்மளை கைவிடாத ஒரு ஆண்டவர் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, செய்பவர் நீரே. தலை நிமிர, கை தட்டுங்க, தலை நிமிர செய்பவர் நீரே. உங்க தலையெல்லாம் நிமிர செய்வார். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர. அப்பா வீட்டுக்கு வந்திருக்க உங்க தலையெல்லாம் நிமிர செய்வார். காலையில எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் பாடுங்க, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் ஆமென், ஆமென். சொல்லுங்க, தகப்பனி தாங்குகிறீ. ஆமென். தள்ளாட அப்பா இருக்காரு, ஏசப்பா இருக்காரு. ஆமென். glory. என்னை தள்ளாட விட மாட்டி. சொல்லுங்க, கேடகம் மகிமையும் நீரே, செய்பவர் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர, என் தலையெல்லாம், உங்க தலையெல்லாம் இந்த மாதத்துல செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. கேடகம், எல்லாம் சொல்லுங்க, கேடகம் சொல்லுங்க, கேடகம், கேடகம் நீரே. அப்படின்னா பிசிக்கலா நம்ம வாழ்க்கையில வர பிரச்சனைகளை தடுக்கக்கூடிய ஒரு கேடகமாக நம்ம அப்பா இருக்கார். அடுத்தது மகிமையா இருக்காரு. ஆவிக்குரிய மண்டலத்துல நமக்கு விரோதமா போராடுகிற எல்லா பிசாசையும் எதிர்க்கக்கூடிய ஒரு மகிமையா நம்ம தலையை சூழ்ந்து நிற்கிறார். ஆமென். அதை உணர்ந்து பாடணும். ஹல்லேலூயா. இப்ப பாடலாமா? கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, தலை நிமிர. கை தட்டி, கை தட்டி, தலை glory. Amen. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை விழித்தெழுவேன், ஏனெனில் ஆதரிக்கின்றீர். அச்சமில் அப்பா வீட்ல தைரியமா, தைரியமா, தைரியமா. ஆமே. கலக்கமில்லையே, வெற்றி தரும் கூட ஆண்டவர் இருக்காரம்மா. தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே. சத்தமா, சத்தமா சொல்லுங்க எல்லாரும்.
செய்பவர் நீரே. Glory. மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. கைதட்டி கைதட்டி. ஒன்றுக்கும் நான் கலங்காமல். அப்பா வீட்டுல எதுவும் கவலைப்படாத மகளே, பேரமைதி. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். நீர் விரும்பத்தக்கவை தூய்மையானவை, தூய்மையானவை அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். சொல்லுங்க நல்ல கை தட்டி. ஆமென் ஆமென். அறிக்கை செய்து ஜெயம் எடு. சொல்லுங்க கேடகம். ஆமென். மகிமையும் நீரே. ஹalleluya. glory. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. glory. செய்பவர். உங்க தலை எல்லாம், எல்லா தலையும் உன் தலையை உயர்த்துவார். 3 நாளைக்குள்ளாய் உன் தலையை தேவன் உயர்த்துவார். ஆமென் 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 ஆமென். தலை நிமிர. நல்ல கை தட்டி பாடு மகனே. செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. அப்படியே நம்ம எல்லாரும் எழும்பி நின்று தேவ சமூகத்திலே நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போம். அப்படியே கைகளை உயர்த்தி தெய்வீக பாதுகாப்பை உணர்ந்து கொள்ளுங்க. அப்பா வீட்டில் நீங்க இருக்கிறீங்க, அப்பா வீட்டில் நீங்க இருக்கிறீங்க. தேவ ஜனமே அப்படியே 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா உங்களோட இருக்கார். அவர் உங்க தலையை அப்படியே வருவி கொடுக்கிறார், உங்க முதுகு அப்படியே அவர் வருவி கொடுக்கிறாரு, அப்படியே உன் கண்ணீர் அவர் துடைக்கிறார். தைரியமாறு தைரியமாறு தைரியமாறு. ஹல்லேலூயா. நீ அப்பா கூட இருக்கிற, நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. உனக்கு என்ன நடந்தாலும், யார் உன்னை எதிர்த்தாலும், உனக்கு விரோதமாக எத்தனை விதமான எதிரிகள் எழும்பினாலும் அப்பா பார்த்துக்கிறப்பா. தைரியமாறு தைரியமாறு. ஹல்லேலூயா. தைரியமாயிரு. ரகா தரா நரா வலரா. பேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே. எத்தனை பேர் சொல்றீங்க? தலை நிமிர செய்பவர். உன் தலையை உன் தலையை நிமிர செய்வார். நீ வெட்கப்பட்ட தேசத்துல உன்னை கீர்த்தி புகழ்ச்சியுமாய் வைப்பார். உன் வெட்கத்திற்கு பதிலாக 2 அத்தனையான பலன் வரும். ஆமென் 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 ஆமென். கர்த்தர் உன் தலையை உயர்த்துவாரு. எந்த இடத்துல தலை கவிழ்ந்தாயோ, எந்த இடத்தில் வெட்கப்பட்டாயோ, எந்த இடத்துல உன் தலை கவிழ பண்ணினார்களோ, எந்த இடத்திலே உன்னை அவமானப்படுத்தினார்களோ, அதே இடத்திலே அதே இடத்திலே அதே இடத்திலே அதே இடத்தில் அதே ஊர்ல அதே தேசத்துல கர்த்தர் உன்னை உயர்த்தி, உன் தலையை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்த போகிறார், உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே எந்தன் உள்ளத்தில் மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே. என்னில் மறைந்து போகட்டுமே. ஜீவநதி ராபாதாரா ரமாதாரா ராதா ராபா ராபா ராகா தாரானா. ஆமென். glory glory oh glory.
உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிர் பெற்று எழும்பட்டுமே. எல்லாம் உலர்ந்து போன எழும்பட்டுமே. ராதா ராதா ராபா லாபா பாயட்டும் பாயட்டும் பிரதர் சொல்லத்துல பாயட்டும். ராகா ராகா ஆமென் ஆமென் ராகா ராகா ஷகரலரா. பலவீன பகுதியெல்லாம் இனி பலனாக மாறட்டுமே. ஆமென் ஆமென் ராகா 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 ராமா ராகா ரேவோஷே. ஆமென். கனி கொடா மரங்கள் எல்லாம் இனி கனிகள் கொடுக்கட்டுமே. ஆமென். ரபா ராதா ராகா ராகா ராதா ரமா சேவா ராகா. கைகளை தட்டி ஆவியில நிரம்பி ராமா ராமா ஓ ராகா தா ராகா தாரா. மாம்சத்தின் எண்ணங்கள் எல்லாம் எல்லாம் மாம்சம் எல்லாம் மறையட்டும் மறையட்டும் மறையட்டும். கோபம் எரிச்சல் வைராக்கியங்கள் கசப்புகள் எல்லாம் மறையட்டும். ராதா ராதா ரா 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 ரீதா ராதா ரா 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 ராபா காபா ராபா ராதா ராதா ரா ஷே ஷே ரா 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 ரா. ஆமென் ஆமென் ஆமென். ஓ ஜீவ நதி உன் மேல பாயுது. உன் தலையை உயர்த்துகிற நதி, உன் தலையை மேன்மைப்படுத்துகிற நதி, உன்னை வாழ வைக்கிற நதி. ஷேகாரா ராத ஆமென். உலர்ந்த எலும்புகள் எல்லாம் எல்லாம் எலும்பு எலும்பு உலர்ந்த எலும்புகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஆமென். எல்லா கை தட்டி ஆவியில் நிரம்பி பாடு மகளே. உன் வியாதியை உன்னிலிருந்து எடுக்கிறார். உன் வியாதி உன்னிலிருந்து விலகுகிறது. ஷேகாரா ரா 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 ரா. பலவீன பகுதியெல்லாம் எதெல்லாம் பலவீனமா இருக்கும்? உன் நுரையீரல், உன் கிட்னி, உன்னுடைய லிவர், உன்னுடைய கை கால்கள், உன்னுடைய இடுப்பு, உன் தலை, உன்னுடைய இருதயம், உன்னுடைய முதுகு பகுதி எல்லாம் பலனாய் 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 மாறட்டும். எல்லாம் ஆவியில் நிரம்பி பாடுங்க. ரமா 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 ஓ ராகா 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 ரா ராகா ராபா ஷே மாரா தீரா போலா மேரோ ரேகா ஷகா ராகா ராகா தரா தரா. கனி கொடா மரங்கள் எல்லாம் கனிகள் அற்புதம் நடக்குது. இதுவரை வறட்சியான பூமியில தேவன் ஒரு திரட்சி தருகிறார். ஆமென். உன்னில் கனி உண்டாக போகிறது. நீ பூ பூக்க போகிறாய். நீ காய் காய்த்து நீ பூத்து குலுங்க போகிறாய். யாக்கோபே நீ வேறொன்றுவாய். யாக்கோபே நீ வேறொன்றுவாய். தேவா கபா ஷே. சபையில ஒரு வல்லமை, ஒரு தேவ வல்லமை, ஆவியில வல்லமை. ரம கம ரம ரம ரே. நல்ல கைகளை தட்டி ராதா 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 ரே போ ரே போ ராதா மேரா ராதா 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 மேரோ தேரு புனரா ஷேரா. நல்லா நல்ல நல்ல நல்லா எல்லா கட்டு வியாதி எல்லா வெறுமை எல்லாத்தையும் ஆவியானவர் மாற்றுறாரு. உன் வியாதியை உணர்ந்து பிடுங்குறாரு. உன் அவயத்துல எந்த இடத்துல இருந்தாலும் கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டு அது பிடுங்கப்படுகிறது.
பிடுங்கப்படுகிறது. பிடுங்கிறார், பிடுங்கிறார், பிடுங்கிறார். அடித்த ஆணிகள் எல்லாம் பிடுங்கப்படுகிறது. அடிக்கப்பட்ட ஆணிகள் பிடுங்கப்படுகிறது. ரபா கபா ரபா 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 ரபா. ஆமென். ஜீவநதியே, glory 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 glory. ரா 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 ரா. ஷெக்கினா மகிமை, ஷெக்கினா மகிமை, ஷெக்கினா மகிமை, ஷெக்கினா மகிமை, ஷெக்கினா. நல்ல கை தட்டி. ரபா கபா ரபா கபா ரபா ரபா. ஓ ஆமென் ஆமென். ஷெக்கினா ரரரா மகிமை, ஷெக்கினா. ஆமென். மகிமை 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 மகிமை. பிரதர்ஸ் கைகளை தட்டி, கையை தட்டி, கையை தட்டி. மகிமை, ஷெக்கினா மகிமை. ரதரா 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 ரதரா. ஆவியின் வல்லமை சபையில பாயட்டும், சபைக்குள்ள பாயட்டும். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத உம்முடைய சபையிலே ஒரு ஷெக்கினா மகிமை பாயட்டும். சாலமன் மண்டபத்தில் இறங்கின அதே வல்லமை பாயட்டும், 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 பாயட்டும். விசுவாசிக்கு மேல பாயட்டும், குடும்பத்தின் மேல பாயட்டும், பிள்ளைகளின் மேல பாயட்டும். ரபா ஷெக்கினா. ஓ ராதா 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 ராதா. அக்கினி 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 அக்கினி. தேவ வல்லமை, தேவ வல்லமை. வியாதியை பிடுங்கி போடுகிற வல்லமை, ஆணிகளை பிடுங்கி போடுகிற வல்லமை, உன் கட்டுகளை அறுக்கிற வல்லமை, உன்னை எழும்ப விடாம தடை செய்கிற அந்தகாரத்தை முறியடிக்கிற வல்லமை. ரீபா கபா ரபா ரபா கபா ரபா ரபா. நல்ல கையை தட்டு மகளே. இன்று முதல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இன்று முதல் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ரீகா ரபா 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 ரபா. சரரா 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 சரரா. ரகரமா மேனா ராதுரானா. நீ வியாதியில மரிச்சு போகணும், நீ வியாதியில நீ சாகணும்னு உன் மேல் அடிக்கப்பட்ட ஆணிகள், உன் வயிற்றில் அடிக்கப்பட்ட ஆணி, உன் இருதயத்தில் அடிக்கப்பட்ட ஆணி, உன் நுரையீரல் அடிக்கப்பட்ட ஆணி, உன் தலையில் அடிக்கப்பட்ட ஆணி, உன் கை கால்கள் செயல்படக்கூடாது என்று சொல்லி அவைகளில் அடிக்கப்பட்ட ஆணிகளை இயேசு கிறிஸ்துவுடைய கல்வாரி சிலுவையில அவர் கரங்களில் அடிக்கப்பட்ட ஆணி அவைகளை பிடுங்கி போடுகிறது. அவைகள் எல்லாம் வெளியே வருகிறது இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாத்தையும் கர்த்தர் பிடுங்குறாரு. ரபா கபா ரபா. எல்லா வியாதியிலிருந்து நீ விடுதலை ஆகிறாய், வியாதியிலிருந்து விடுதலை ஆகிறாய். ரபா கபா ரபா 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 கபா ரபா 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 கபா. கர்த்தர் பிடுங்கி போடுகிறார், பிடுங்கி போடுகிறார். ஹalleluya ஹalleluya. உங்க இருதயத்தில் ஏதோ நடக்குது, உங்களுடைய லங்ஸ் நுரையீரல் ஏதோ நடக்குது, வயிற்று பகுதியில் ஏதோ நடக்குது, கை கால் ஏதோ நடக்குது, ஏதோ ஒரு விடுதலை கிடைச்சிருக்கு. இதுவரைக்கும் இப்படி இல்லையே. ஏன்னா உன்மேல் அடிக்கப்பட்ட அந்த ஆணிகள், இயேசு மேல் கடாவப்பட்ட ஆணிகளால் அவைகள் முறியடிக்கப்பட்டு விட்டது. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா கையை தட்டி, கையை தட்டி. அவைகள் முறியடிக்கப்பட்டு விட்டது, அவைகள் முறியடிக்கப்பட்டு விட்டது. ஹalleluya. யாரையா உங்களை இந்த அளவு நேசிக்க முடியும்? உனக்கு பிரச்சனைனா எல்லாம் உன்னை விட்டு ஓடுறாங்களே, உனக்கு ஒரு நிந்தனைனா ஓடுறாங்களே. ஆனா உன்னை உண்மையா நேசிக்கிறவர், உண்மையாய் உன்னை விரும்புகிறவர், எதையும் எதிர்பார்க்காமல் உன்னை நேசிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் உண்மையில் நினைவாய் இருக்கிறார். ஹalleluya. என்னை நேசிப்பவர் நீர் அல்லவோ,
என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். நம்ம கொடுக்க வேண்டிய எல்லா கனம் துதி எல்லாம் மனுஷனுக்கு இல்ல, உன்னை உண்மையா நேசிச்ச கடவுளாகிய பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனுக்கு. என்னை நேசித்தவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். சொல்லுங்க, என்னை நேசித்தவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு. எல்லாரும் சொல்லுங்க, கையாசச்சு நீ பரிசுத்தர், நீ பரிசுத்த. எல்லாரும் பாடுங்க, பரிசுத்த நீ பரிசுத்தரே, பரிசு. நல்ல கையாசச்சு எல்லாரும் ஆராதிங்க. என்னை மன்னித்தவர் நீர் அல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பாடுங்க எல்லாரும், என்னை மன்னித்தவர் நீர் அல்லவோ, ஆராதனை கையசைச்சு பரிசு. கேருபீன்களும் சேராபீன்களும் நீ பரிசுத்தரே, பரிசுத்த நீ பரிசுத்த, என்னை ஆட்கொண்டவர் நீர் அல்லவோ, பாடுங்க, என்னை ஆட்கொண்டவர் நீர் அல்லவோ, கையசைச்சு பரிசுத்த. நல்லா உன் கையில் இருக்கிற கட்டு, கால்கள் இருக்கிற பலவீனத்தை கர்த்தர் மாற்றுகிறார். உன் கால்களை மான்கால்களை போல மாற்றுகிறார். உயர் ஸ்தலங்களில் உன்னை நிற்க பண்ணுகிறார். நீ பரிசுத்தரே, என்னை ரட்சித்தவர் நீர் அல்லவோ, பாடுங்கப்பா, என்னை ரட்சித்தவர் நீர் அல்லவோ, ஆராதனை. பாடுங்க பாடுங்க, நல்ல பிரதர்ஸ் எல்லாம் கையை அசைச்சு பாடுங்க. ரீபா லாகா ரபா ரீமா நதா ரகா லாரா. ஆமென். பரிசுத்தர் நீ பரிசுத்தரே, என்னை நினைப்பவர் நீர் அல்லவோ, பாடுங்க பாடுங்களேன், என்னை நினைப்பவர் என்னுடைய உங்களுக்கு தான். நல்ல கையாசச்சு வே ஹோते मेरे वेलोते बोशे मैं करे. हालेलुया. நீ பரிசுத்தர், ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. ஆராதனைக்குரியவரே,
உயர்த்தி ஆராதிப்பேன். பரிசுத்தர்னு பாடுங்க எல்லாரும். சத்தமா சத்தமா அப்பாவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உயர்த்துங்க. நீ பரிசுத்தரே பரிசுத்தர், நீ பரிசுத்தர் பிரதர்ஸ் எல்லாரும் சிஸ்டர்ஸ் எல்லாரும் மகிமை பாடுங்க. Lord, we worship you. Hallelujah. நல்லா ஆராதிங்க பார்க்கலாம். நல்ல வர்ஷிப் பண்ணணும். நீங்க ஆராதிக்கிற சபை. ஹalleluya. ஆமென். ஆமென். glory. நல்லா நல்லா மலையில் வாசம் செய்தி சீயோன் உச்சியிலும் கண்மாலை வேடிப்பில் வாசம் செய்வி என்னில் நீர் வாசம் செய்யும். சீனாய் மலையில் சீயோன் உச்சியிலும் கண்மாலை வேடிப்பில் என்னில் நீர் வாசம் செய்யும். நல்ல கை அசைச்சு பாடுங்க. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை. பாடுங்க எல்லாரும். அல்லேலூயா சத்தமாய் அல்லேலூயா. கை அசைச்சு ஆராதனை சபையோர் எல்லாரும் பாடுங்க. பிரதர்ஸ் எல்லாரும் ஆமென். நீதியின் சபையில் வாசம் செய்தி நீர் மேல் அசைந்தி மத்தியில் வாசம் செய்வி என்னில் நீர் வாசம் செய்யும். நீதியின் சபையில் நீர் மேல் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் என்னில் நீர் வாசம் செய்யும். நல்லா கை அசைச்சு நல்லா பிரதர்ஸ் எல்லாரும் உங்க துக்கம் எல்லாம் மாறும், கவலை எல்லாம் மாறும், கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆராதனை ஆராதனை
சபையோரோட சத்தம் கேட்கட்டும் இன்னும் சத்தமாய். ஆராதனை ஆராதனை பாடுங்க பாடுங்க. ஆராதனை 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 நம்ம ஆராதனைக்குள்ள அவர் வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆராதனைக்குள்ள அவர் வாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். ஆராதிக்க ஆராதிக்க ஆராதர பதர பல 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 பதர பல பல ஓ க்ளோரி ரதர பல பல ஆராதனை மலை போல பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்திருக்கலாம். நீ ஆராதிக்க ஆராதிக்க உன்னை அறியாமலேயே உனக்கு தெரியாமலேயே உன்னுடைய பர்வதங்கள் எல்லாம் முருகி போய்விடும். பிரச்சனைகள் எல்லாத்தையும் மாற்றுவார். பிரச்சனைகள் எல்லாத்தையும் அவர் மாற்றுவார். பிரச்சனைகள் எல்லாத்தையும் மாற்றுவார். எல்லாம் மாறும். எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இடைவிடா நன்றி உமக்கு தானே தேவன். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன யார் கைவிட்டாலும் சொல்லுங்க நன்றி நன்றி நன்றி. இடைவிடா நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே. பாடுங்க பாடுங்க. இடைவிடா உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா. கண்ணீர் துடைத்தீரே. கண்ணீரை துடைச்சாரு. ஆகாரி கண்ணீரை துடைத்தவர் உன்னுடைய கண்ணீரையும் துடைத்து நன்றி சொல்லு மகனே மகளே. நன்றி நன்றி இடைவிடா நன்றி. தெரிந்து கொண்டீரே என்னை தேடி வந்தீரே நன்றி ஐயா. சொல்லுங்க நன்றி நன்றி நன்றி. இடைவிடா உமக்கு தானே தேவன் உமக்கு தானே. நன்றி உமக்கு தானே இணையில்லா தேவன் உமக்கு. நம்ம ஆராதனை முடிவுக்குள்ள வரப்போறோம். அப்பா சில நேரத்தில் அப்பா நீங்க எனக்கு தந்தாலும் தராவிட்டாலும் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னது போல எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமற் போனாலும் எங்கள் தேவனை விட்டு ஒரு
கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை யாராலும் பிரிக்க முடியாது. அப்படியே கரங்களை உயர்த்தி கடைசியாக நம்ம எல்லாரும் சொல்லி இந்த ஆராதனையை முடிப்போம். என்ன நடந்தாலும் சொல்லுங்க, யார் பாடுங்கள். என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் நன்றி நன்றி நன்றி. ரபா ஷபா ரபா ரீபா லபா ரீபா லபா. சொல்லுங்க, இடைவிடா உமக்கு தானே தேவன் உமக்கு தானே. என்ன நடந்தாலும், யார் கைவிட்டாலும், இருந்தாலும் இல்லாமல் போனாலும், நடந்தாலும் நடக்காவிட்டாலும், கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், என் தேவனுடைய அன்பை விட்டு ரபா லதா ரபா கபா சத்த ரபா லபா ரேபோ நக்கவோ ரிவி ஷெபி ரேபே ரேபே ரேபோ தரவா கபரபா லபா. யாராலும் யாராலும் எவராலும் யாராலும் 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 சொல்லுங்க, யாராலும் என் ஆண்டவர் விட்டு பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. ரபா சத்த ரபா லபா ரீபானாதாரன ரீமானாதாரன ஷேமோரேனேரே ரீகோதோரோனோரோ போஷியந்தரே கரபாதரபல ரேகோரதோரோ போஷிந்தரப மேஷோகோரோபலப. ஹல்லேலூயா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். எத்தனையோ முறை நம்ம செத்து போலான்னு நினைச்சோம், பார்த்துருக்கீங்களா? நம்ம துக்கம் நம்மளை அழுத்திரும், நம்முடைய வியாதி நம்மளை அழுத்திடும், பிரச்சனை நம்மளை அழுத்திடும், நம்மளை ஏமாத்துறவங்க நம்ம அழுத்திடுவாங்க. ஆனால் அந்த நேரத்தில், அழிந்து போகிற நேரத்தில், மூழ்கி போகிற நேரத்தில் ஒரு கரம் இந்தா என் கையை பிடிச்சுக்கோன்னு சொல்லி தத்தளிக்கிற நேரத்தில் ஒரு கரம் நம்மை பிடித்து தூக்கினதல்லவா? இன்னைக்கு உன்னை தூக்குறாரு. தத்தளித்து கொண்டு இருக்கிறாயா? தள்ளிவிடப்பட்டாயா? கர்த்தருடைய கரம் உன்னை மேலே தூக்கி எடுக்கிறது. இதோ கர்த்தருடைய கரம் உன்னை நோக்கி வருகிறது. பிரதர், உங்களை நோக்கி வருகிறது. சிஸ்டர், உங்களை நோக்கி வருகிறது. உன்னை காப்பாற்ற வருகிறது, உன்னை தப்புவிக்க வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மரித்திருப்பேன். ஏசையாவும் அன்பு போதுமே, நேசரேவும் கிருபை போதுமே. சொல்லுங்க, ஏசையாவும் அன்பு போதுமே, நேசரேவும் கிருபை போதுமே. நீங்க மட்டும் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். ஆமா ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா நான் என்னைக்கோ அழிந்திருப்பேன். ஆண்டவரே, எனக்கு வாழ்வு கொடுத்தவரே, என்னை வாழ வைத்தவரே. தண்ணீர்கள் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. மத்தியில் நடந்த போது அக்கினியில் நடந்த போது, அக்கினியில் நடந்த
கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போதும் நிந்தை ஆமென். நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போதும் விக்கினங்கள் சூழ்ந்த போது மரண விக்கினங்கள் சூழ்ந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. என்னை மீட்டதும் கிருபையப்பா. சொல்லுங்க. துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். யோசிச்சு பார்த்தீங்களா? நான் யோசிச்சு பார்க்க, அவர் மட்டும் என் வாழ்க்கையில் இல்லைன்னா, அவர் மட்டும் என் வாழ்க்கையில் இல்லை. பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட அவர் இல்லைன்னா நம்ம இல்லைங்க, அவர் இல்லைன்னா நம்ம இல்லைங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் நம்ம கூட இருக்காரு, உன் கூட இருக்கார், என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் எங்கள் ஆராதனையை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். கடந்த வாரமெல்லாம் எங்களை பாதுகாத்தீர், நல்ல உணவு தந்தி, நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து பிரயாணங்களில் உடன் இருந்து எங்களுக்கு எந்த சேதமும் இல்லாமல் பாதுகாத்தி. எல்லாம் கைத்தட்டி நன்றி சொல்லுங்க. நன்றி 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 நன்றி. சபையின் ஆண்டவரே, ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க பேரை சொல்லுங்க, உங்க சந்ததியில் இருக்கிறவங்க பேரை சொல்லுங்க, நம்ம அக்கம் பக்கத்துல பேரை சொல்லுங்க. அவங்களாம் ரட்சிக்கப்படட்டும். எங்க ஜபக்குழுக்கு வர்றவங்களுடைய எல்லாம் ரட்சிக்கப்படட்டும். எல்லாரும் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. அவங்களை ரட்சியும் ஆண்டவரே. ரட்சா பெருமானே, அவர்களை ரட்சியும் ஆண்டவரே. அவர்களை கொண்டு வாரும் ஆண்டவரே. பரலோகத்தில் உங்கள் பிரஜைகளாய் மாற அவர்களுக்காக நாங்கள் பரிந்து பேசுகிறோம். அவர்களுக்காக நாங்கள் மனமிறங்குகிறோம் ஆண்டவரே. நீ காலையில் யாரெல்லாம் வியாதியோட பலவீனத்தோட வந்தீங்களோ உங்க எல்லாரையும் ஆண்டவர் ஆராதனையில் சுகப்படுத்தி இருக்கிறார், சுகப்படுத்தி இருக்கார். இப்ப மீதமுள்ள ஆளுகளுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுக்கிறாரு. பெற்றுக்கொள்ளு மகளை, பெற்றுக்கொள்ளு, பெற்றுக்கொள்ளு. வியாதி விக்கனங்களை கர்த்தர் மாற்றி போடுகிறார். உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. ஆமென். சபைக்காக செபிக்கலாம், விசுவாச மக்களுக்காக செபிங்க. ஏற்ற வேளையில பிள்ளைகளுக்கு திருமணம் உண்டாகட்டும் ஆண்டவரே. குழந்தை பாக்கியம் இல்லாத ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டிலே குழந்தையை பெற்றெடுக்கிற பலனை தருவீராக ஆண்டவரே. அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. விசேஷமாக ஆண்டவரே, யாரெல்லாம் இன்றைக்கு வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறார்களோ அவ எல்லாருக்கும் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. கடந்த வாரத்தில் அருமையான தம்பி சந்தோஷ்க்கு நல்ல ஒரு சர்ஜரியை முடித்து வீட்டுக்கு வர தேவன் கிருபை செய்தார். அந்த பிள்ளைக்காய் கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சபைக்கு ஒரு வேன் அத்தியாவசியமாக தேவை. ஆமென். இந்த வேனெல்லாம் வாங்கணும், அதுக்கான தேவைகளை ஆண்டவர் சந்திக்கணும். ஆமென் ஆமென். பாருங்கள், பிள்ளைகள்லாம் டூ வீலரில் போய் சில நேரத்தில் டூ வீலரும் இல்லாமல் போயிடுது. ஆமென். அதையெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தரும் பாரு, வாலிப பெண் பிள்ளைகள் போய் பாவம் அந்த வெயிலில் போட்டுட்டு அதுகளை களைச்சிட்டு ஒவ்வொரு முறையும் அழைச்சிட்டு கொண்டு போய் விட்டுட்டு எவ்வளோ சிரமம். அந்த கேமராவில் நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். எவ்வளோ பாடுகள் அந்த வெயிலில் போயிட்டு அந்த உஷ்ணத்தில். ஆமென். இந்த வாலிபர்கள் எல்லாம் ஆண்டவருக்காக தியாகமாய் ஓடுகிறதை நான் பார்க்கிறேன். நிச்சயமாக அந்த பிள்ளைகளை அந்த தேவன் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக அவங்களெல்லாம் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கு எல்லாரும், நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கை கொடுங்க. ஆமென். ஆண்டவர் ராஜ்யத்துக்கு கை கொடுங்க. உங்கள்கிட்ட டூ வீலர் இருந்தால் கொடுங்க, சபைக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். கொடுங்க. அதை புதுசு அதை போட்டுட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதீங்க, அதை கொண்டு வந்து ஊழியத்துக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் ஊழியம் செய்யட்டும். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை கூப்பிட்டு வரட்டும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற இந்த சுயநலங்கள் மாறட்டும். தேவராஜ்யம் கட்டப்படட்டுங்கிற ஒரு எண்ணம் வரட்டும். எனக்குங்கிற உங்களுக்கு போதுமான அளவு கர்த்தர் கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு தேவராஜ்யத்துக்கு செலவு பண்ணுங்க.
அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் ராஜ்யத்துக்கு என்று கொடுங்க. அல்லேலூயா. உண்டான எல்லாத்தையும் சேமித்து வைத்து கொண்டு மீதமானவர்களை எடுத்து கொடுங்க, துணிக்கைகளை கொடுங்க. தேவராஜ்யம் கட்டப்படட்டும். ஆண்டவருடைய நாமம் இந்த காலை வேளையிலே மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அமர்ந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. அல்லேலூயா. அழைத்தவரே அழைத்தவரே என்னூழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே என்னூழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கின்றேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். உத்தம ஊழியன் என்று நீர் சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் ஓடுகிறேன். அழைத்தவரே அழைத்தவரே என்னூழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே என்னூழியத்தின் ஆதாரமே. விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும், மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும், விமர்சன உதடுகள் மனம் சோர வைத்தாலும், மலை போன்ற தேவைகள் சபை நடுவில் நின்றாலும், அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே. கிருபையின் வரங்களும் குறைவதும் இல்லையே. அழைத்தவர் என்றுமே விலகுவதில்லையே. கிருபையின் வரங்களும் குறைவதும் இல்லையே. அழைத்தவரே அழைத்தவரே என்னூழியத்தின் ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே என்னூழியத்தின் ஆதாரமே ஆதாரமே. ஹல்லேலூயா. அவருடைய நாம மகிமைப்படட்டும். சங்கீதம் 3வது சங்கீதம் 1வது வசனத்திலிருந்து எல்லாரும் எடுத்துங்க கையில். 1-8 வசனங்கள் நம்ம எல்லாரும் இணைந்து படிக்கலாம். சாம் சாப்டர் 3 verse 1 to 8.
அல்லேலூயா. தாவீது தன் மகனாகிய அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் அவன் பாடின சங்கீதம் தான் இந்த 3வது சங்கீதம். தன்னுடைய சொந்த குமாரனால் விரட்டப்பட்ட அனுபவத்திலிருந்து தாவீது பாடின ஒரு பாடல் தான் இந்த சங்கீதம், 3வது சங்கீதம். அல்லேலூயா. தன்னுடைய ராஜ்ய பாரத்தினுடைய மேன்மை இழந்து, தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து, தன்னுடைய சிங்காசனத்தை இழந்து விரட்டப்பட்ட ஒரு அனுபவம். யாரால் விரட்டப்பட்டவன் என்று சொன்னால், தன் சொந்த இரத்தத்தால், சுயஜனத்தால் விரட்டப்பட்ட ஒரு அனுபவத்திலே தாவீது இந்த இடத்துல இந்த பாடலை என்ன பண்ணுறாரு? பாடுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் என்ன பாடுறாருன்னா, 1வது வசனம், சங்கீதம் 3ல் முதல் வசனம், 1வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். how are they increase that trouble me. எவ்வளோ, இங்கே பாருங்க, ஆங்கிலத்தில் நிறைய போட்டு, தமிழில் வந்து சத்துருக்கள் பெருகி இருக்கிறான்னு போட்டிருக்கு. ஆங்கிலத்தில் எனக்கு பிரச்சனைகள் அவ்வளவாய் பெருகி இருக்கிறது, பிரச்சனை அதிகமாய் கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. பிரச்சனை குறையின்னு பார்த்தா பிரச்சனை குறையவே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அல்லேலூயா. யாருக்காவது பிரச்சனை குறைஞ்சிருக்கான்னு கேட்டால் யாருமே கை உயர்த்த மாட்டோம், கூடி இருக்குன்னு தான் சொல்லுவோம் நம்ம. அல்லேலூயா. அதுபோல் தாவீது சொல்லுகிறார், என்னுடைய பிரச்சனைகள் அதிகமாய் பெருகி கொண்டே இருக்கிறது, எனக்கு பிரச்சனை கொடுக்கிறவர்கள் அதிகமாய் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று, தேவனே அவனை காப்பாற்ற முடியாது. சிலர் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா, உன் கடவுள் கூட உன்னை என்ன பண்ண முடியாது? காப்பாற்ற முடியாது. நீ நம்பி போனால அவர் உன்னை காப்பாற்ற முடியாது. நான் கேட்குறேன், அது நீ என்னடா சொல்கிறது? அல்லேலூயா. ஆமென். அது நீ என்ன சொல்கிறது? அல்லேலூயா. தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை, அதை நீ என்ன சொல்கிறது? ரட்சிக்கப்படாதவன். ஆமென். அப்போ அநேகர் உங்களை பார்த்து சொல்லுவாங்க, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை. என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் இதுவும் அநேகராய் இருக்கிறார்கள். 3வது வசனம். ஆனாலும் கர்த்தாவே, ஆனால் எல்லாரும் சொல்லுங்க, ஆனாலும். யார் என்ன வேணா சொல்லட்டும். அல்லேலூயா. யார் என்ன வேணா சொல்லட்டும். தாவீதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு பாருங்க. சத்துருக்கள் பெருகலாம், என்னை தூசிக்கிறவர்கள் பெருகலாம், எனக்கு விரோதமாக இருக்கிற மனிதர்கள் பெருகலாம், ஆனால் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, எனக்கு ஒரு தைரியம் இருக்கு. ஆனாலும் கர்த்தாவே, சொல்லுங்க, நீர் என்னை சூழ்ந்துள்ள, நீர் என் கேடகமும், நீர் என் கேடகமும், என் மகிமையும், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். ஆமென் சொல்லுங்க. சத்துருக்கள் பெருகலாம், விரட்டப்பட்டிருக்கலாம், போராடி கொண்டிருக்கலாம், இன்றைக்கு உங்க வாழ்க்கை வெறுமனே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு வெறுமனே தோற்று போய் தோல்வி முகத்தோடு இந்த காலை வேளையில் நீங்கள் வந்திருக்கலாம். சுய ஜனங்களால், தன்னுடைய மகனால், தன்னுடைய இரத்தத்தால் விரட்டப்பட்ட ஒரு பக்தன் பாடுகிற பாடல் என்ன தெரியுமா? கர்த்தர் என்னுடைய தலையை மறுபடியும் உயர்த்துவார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் உங்கள் ஸ்தானத்தை இழந்து போய் நீங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் நல்ல ஒரு இடத்துல இருந்திருக்கலாம், அந்த ஸ்தானத்தை இழந்து போயிருக்கலாம். நீங்கள் நல்ல ஒரு உயர்வில் இருந்திருக்கலாம், அந்த ஸ்தானத்தை இழந்து போயிருக்கலாம். எப்படி? மனிதனுடைய சூழ்ச்சியினால். மனிதன் அந்த இடத்துல உங்களை தள்ளணும்னு நினச்சிருக்கான். உங்களுக்கு நெருக்கமான மனிதன் அப்படி இருந்திருக்கலாம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களிலே உங்கள் வாழ்க்கையில் எதிராளிகளை இனங்கண்டு கொள்ளலாம். சொல்லுங்கள், எதிராளியை இனங்கண்டு கொள்ளலாம். எதிராளி யார்? பிசாசு. நமக்கு அவனை கண்டுபிடிச்சலாம்ல. ஆமென். எதிராளிகளை இனங்கண்டு கொண்ட தாவீது தன்னுடைய மகனை அடையாளம் கண்டு கொள்ள முடியவில்லை. அல்லேலூயா. அப்போ கவனிக்கிறீங்களா தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலை வேளையிலே உங்கள் ஸ்தானத்திலிருந்து நீங்கள் தள்ளிவிடப்பட்டிருக்கலாம், துரத்தி விடப்பட்டிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். நல்லா வாழ்ந்த பாஸ்டர், நல்லா இருந்தோம், எல்லாரும் எங்களை என்ன பண்ணாங்க? மெச்சிக்கொண்டாங்க. ஆனால் இப்போ நாங்கள் தள்ளப்பட்டுட்டோம், இப்போ எங்கள் கிட்ட ஒன்றும் இல்லை, இப்போ நாங்கள் ஜீரோவாக இருக்கிறோம், எங்கள் வாழ்க்கை வெறுமனே ஒரு சூனியமாக இருக்குது. அந்த நிலைமையில் எத்தனையோ பேர், நான் இருந்திருக்கேன். அல்லேலூயா. புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, துரத்தி விடப்பட்ட நிலைமை, ஒன்றும் இல்லாத நிலைமை, ஜனங்க ஏற்றுக்கொள்ளாத நிலைமை, அந்த நிலைமையில் இன்னைக்கு காலையில் நீங்கள் வந்திருக்கலாம். தாவீது அதே நிலைமையில தான் இருக்கிறான். அவன் பாடுறான். என்ன பாட்டு பாடுறான்னா, ஆனாலும் கர்த்தாவே நீரென் கேடகம், என் மகிமை. அடுத்து தாவீது சொல்றார், என் தலையை நீங்க என்ன பண்ண போறீங்க? நிச்சயமாய் இயேசுவின் நாமத்தினாலே அதே ஸ்தானத்துக்கு தேவன் உங்களை கொண்டு வர போகிறார். அதே இடத்துல உங்களை கொண்டு வர போகிறார்.
மனுஷன் உன்னை தள்ளனானா தேவன் உன்னை அதே இடத்துல உட்கார வைக்க போறாரு. அதே ஸ்தானத்துல, அதே சீட்ல, அதே பிளேஸ்ல, அதே ஊர்ல கர்த்தர் உன்னை வைத்து அழகு பார்க்க போகிறார். அல்லேலூயா. ஒரு பாட்டு இருக்குல்ல, அலங்கரிப்பாரே, அந்த பாட்டு எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஆமென் ஆமென். பாடின நேரம் இருக்காது, நீங்களும் வசனத்தை கேட்க மாட்டீங்க, பாடியே தான் பாடிட்டு இருப்பீங்க. ஓகே, அப்போ கவனிங்க, உங்கள் தலை நிச்சயமாய் நான் சொல்லுகிறேன், எல்லாரும் கவனிக்கிறீங்களா? நிச்சயமாய் நிச்சயமாய் புறக்கணிக்கப்பட்ட நம்முடைய தலை உயர்த்தப்படும். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு அந்த ஸ்தானத்துக்கு போகிறதுக்கு, அந்த இடத்துக்கு போகிறதுக்கு, நம்ம அந்த இழந்து போனதை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கி நிறைய நேரத்தில் நம்ம தேவனை விட்டுட்டு வேறு எந்த மனுஷனையும் நோக்கி ஓடிடாதீங்க. அந்த இடத்துக்கு வர முடியாது, வரவே முடியாது. ஆனால் தேவன் நோக்கி ஓடுங்க. அதை விட மேலான இடத்திற்கு, அதை விட உன்னத இடத்திற்கு, அதை விட உயர்வான இடத்திற்கு சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அவர் உட்கார செய்வார். அல்லேலூயா. சொல்லுங்க, உங்களை உயர்த்துறது கடவுளால் தான் முடியும். அந்த இடத்தை கொடுக்கறது அவரால் தான் முடியும். இழந்த ஸ்தானத்தை அவரால் தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். வேற எந்த மனிதனையும் உங்கள் திறமையும் நம்பாதீங்க தேவ ஜனமே. அது உங்களுக்கு வெட்கத்தையும் நிந்தையும் அவமானத்தையும் கொண்டு வந்து விடும். தாவீதுக்கு ஒரு ஆணித்தனமான ஒரு நம்பிக்கை இருந்தது. என் தலையை அவர் உயர்த்துவாரியா, அவர் மட்டும்தான் உயர்த்துவார். என் மொழிபெயர்ப்பில் நான் சொல்லித்தரேன், நான் படிக்கிறேன் பாருங்க, என் மொழிபெயர்ப்பில். ஆனாலும் கர்த்தாவை, நீர் என்னை சூழ்ந்துள்ள கேடகம், என் மகிமையும், என் தலையை உயர்த்துகிறவர் நீர் மாத்திரமே. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அவரை பிடிச்சிக்குங்க, அவர் உறுதியாக பிடிச்சிக்குங்க. இந்த காலை வேளை தேவ பிள்ளைகளே, நீங்கள் எதை இழந்து போனாலும் அதை உங்களுக்கு திரும்ப கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் அவர் ஒருவர். உங்கள் வாழ்க்கையில் எதை நஷ்டப்பட்டாலும் அதை உங்களுக்கு திரும்ப கொடுக்கிறவர். அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகளை இழந்து எல்லாவற்றையும் நிர்கதியோடு கூட வந்தால் நகோமி. ஆனால் அந்த நகோமிக்கு ஆண்டவர் நல்ல ஒரு பேரப்பிள்ளையை கொடுத்தார், ஓபேத்துங்கிற பேரப்பிள்ளையை. மாறாள்னு சொன்ன அவளை மதுரமான ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்தாரு. அவள் வரும்போது சீரவா வந்தா. அவன் மருமகளுக்கு ஒரு நல்ல ஒரு மணமகனாகிய போவாஸ் கிடைத்தார். போவாஸுக்கு ஒரு பிள்ளை ஓபேத் பிறந்தான். அல்லேலூயா. அந்த ஓபேத் யாருன்னு சொன்னா தாவீதாகிய ஈசாயினுடைய தகப்பன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட பாருங்க தேவனுடைய பிள்ளைகளே, அவ என்ன சூழ்நிலையோட நினைச்சிட்டு அந்த ஜென்ம தேசத்துக்கு வந்தான்னு தெரியல, தன்னுடைய கணவருடைய தேசத்துக்கு வந்தான்னு தெரியல. நான் ஒண்ணுமில்லாம வந்திருக்கிறேனே, நான் வெறுங்கையாய் வந்திருக்கிறேனே, நான் சீரோவா வந்திருக்கனே. ஆனா அந்த மகள் செய்த ஒரு காரியம் என்னன்னா, அவன் சொல்றான் பாருங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய செட்டைகளின் கீழாய் வந்த உனக்கு, எல்லாரும் கை தட்டி சொல்லுங்க, நிறைவான பலன். சொல்லுங்க, நிறைவான பலன், நிறைவான பலன், நிறைவான பலன். ஆமென். அந்த அம்மா நம்பி வருதுங்க, ஆண்டவர் நம்பி வருதுங்க. தேசம் புதியது, மக்கள் புதியவர்கள், கலாச்சாரம் புதியது, எல்லாம் புதியது. ஆனால் தேவனை வைராக்கியமாய் நம்பி வந்த அந்த அருமையான மகள் ரூத்துக்கு தேவன் ஒரு பெரிய நிறைவை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 23வது சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தியை என்ன பண்றீரு? ஆயத்தப்படுத்தி, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இங்க தாவீது, அதே தாவீது இங்க பாடுறாரு. என்ன பாடுறாரா? என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு என்ன ஆயத்தப்படுத்துகிறீரா? ஒரு பந்தி. அல்லேலூயா. Thou preparest a table before me in the presence of mine enemies. எனக்கு ஒரு பெரிய பந்தி. யாருக்கு முன்னாடியா? சொல்லுங்க, யாருக்கு முன்னாடி பந்தியா? சத்துருக்கு முன்னாடி. இவன் சாப்பாட்டுக்கே இவனுக்கு வழி இல்லைன்னு நினைக்கிறோம், முன்னாடி பெரிய விருந்தை ரெடி பண்ணி வைக்கிறார் ஆண்டவர். அல்ல சொல்லுங்க. அவன் பார்க்குறவன் எப்படி பார்ப்பான்? நம்மளை எப்படி பார்ப்பான்? இன்னும் பார்த்தா ஃபுல்லாக தடபுடலாக இருக்கு இலையில். ஆண்டவர் எப்படி பண்ணுறாரு பாருங்க கடவுள். அல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிறாரு. ஆயத்தப்படுத்தி என்ன பண்ணுறாரா? நல்ல ஆகாரத்தினால நம்மளை திருப்தி ஆக்குறது மாத்திரம் இல்லாமல் நம்ம தலை என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்னன்னா, தேவன் உன்னை வேண்டாம் நிராகரித்த யூதருடைய பழக்கம் என்னன்னா, முதல்ல ஒரு யூதன் ஒரு வீட்டுக்குள்ளே வரும்போது அவன் கால்களை என்ன பண்ணுவாங்க? தண்ணீரில் கழுவுவாங்க. அடுத்து அவன் தலைக்கு என்ன வைப்பாங்க? எண்ணெய் வைப்பாங்க. அடுத்து அவனுக்கு ஒரு முத்தம் கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அது யார் கலாச்சாரம்? யூத கலாச்சாரம். அப்போது இதை தான் செய்வாங்க. அப்போ ஆண்டவர் பாருங்க,
நம்ம அநேகர் நினச்சிருப்பாங்க, இவங்களை யாரும் மதிக்கக்கூடாது, இவங்களை யாரும் கனப்படுத்தக்கூடாது, இவங்க அப்படியே தான் இருக்கணும்னு நினச்சவங்க மத்தியில் எல்லாரும் என்ன கவனிங்க, அல்லேலூயா, இருக்கீங்களா? உங்களை எல்லாரும் கனப்படுத்துகிறதை உங்கள் எதிரிகள் பார்ப்பார்கள், உங்கள் எதிரிகள் காண்பார்கள். அதை விட பெரிய தோல்வி ஏதாவது வேணுமா? வேண்டாம்ல, அல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு அப்படி தலையில் எண்ணெய் வச்சு அபிஷேகம் பண்ணி, அல்லேலூயா, உங்களுக்கு உட்கார் பெரிய சாப்பாடெல்லாம் போட்டு அப்படி அப்போ ஆண்டவர் பாருங்க, அவர் செய்கிற ஒரு காரியம். 4வது வசனம் படிங்க, 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் என்ன பண்ணுது? நிரம்புது. இது எக்ஸைட்மெண்ட், அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அங்கே நிரம்பும், அங்கே வேற மாதிரி நிரம்பும், இங்கே எப்படி நிரம்புது? சந்தோஷத்தில் நிரம்பும். என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசென்னை நான் ஆடி பாடுவேன். அசைய கூட மாட்டேங்கிறீங்க. அது ஒரே ஒரு பிள்ளை இங்கே உட்காந்துருக்கிறான், அவள் அசைய கூட மாட்டாது. எனக்கு என்னன்னா தெரியல, அவள் என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரியல அவளை. அல்லேலூயா. ஓகே, அப்போ கவனிங்க, இன்னைக்கு தேவன் எந்த இடத்துல நிறைய பேருக்கு விருப்பம் என்னென்னா பாருங்கள், நீங்கள் எப்படியாவது அவமானப்பட்டுறணும். என்ன பண்ணும்? அவமானப்பட்டுறணும். அது அவங்களுக்கு ஒரு பெரிய பேரானந்தமாக இருக்கும். ஆனால் அவங்க முன்னாடி உங்கள் தலை எண்ணெயில் அபிஷேகம் பண்ணுவார். உங்களுக்கு ஒரு பெரிய டேபிள் போட்டு நல்ல சாப்பாடு ரெடி பண்ணி உங்களை கூப்பிட்டு முதல் ஆளாக உட்கார வச்சு கனப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை தேவன் வைக்க போகிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. தலையை உயர்த்துறது மாத்திரமல்ல, உங்கள் இலையும் உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். உங்கள் தலையை மட்டும் உயர்த்துகிறவர்கள என்னத்தை உயர்த்த போகிறாரு? இலையும். எல்லாருக்கும் இல்லாத ஐட்டம் உங்களுக்கு வரும். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கூட கொடுக்கப்படும். கூட சாப்பிட்டு அப்புறம் நைட்டு ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் களவோடு சாப்பிட்டு என்ன பண்ணுங்க? வளமோட வாழுங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. ஆமாம். அப்போ கவனிங்க, உங்கள் தலையை மாத்திரமல்ல, எதையும் உயர்த்துவார்? சொல்லுங்க, இலையும் உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க, ஆமென். ஏன்னா தேவனுடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் இன்க்ரீஸ் ஆக ஆண்டவர் நமக்கு வருகிற மகிமையும் நமக்கு வருகிற உயர்வையும் அவர் அதிகரிச்சுக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறீங்க, என்னை யாராலும் உயர்த்த முடியாது பாஸ்டர், நான் ஒரு பெரிய சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறேன், அதுவும் பல வருஷமாக இருக்கிறேன், என் மகன் இருக்கிறா, என் பேரப்பிள்ளை இருக்கிறான், இவங்கெல்லாம் பயங்கரமான சிறைச்சாலைக்குள்ளே இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் நிச்சயமாக வாழ்க்கையில் உயரவே முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? வேதத்தில் பாருங்கள், 2 ராஜாக்கள் 25வது அதிகாரம் 27வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கினுடைய சிறையிருப்பின் எத்தனாவது வருஷமா? 37 வருஷம். அல்லேலூயா. 37 வருஷம் ஒரு ஜெயிலில் ஒருத்தன் கிடக்கிறாங்க. முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறீங்க. இது இத்தனை வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டர், இவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க பாஸ்டர், இவங்க முன்னேற மாட்டாங்க பாஸ்டர், இந்த பொண்ணு வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் பாஸ்டர், என் கணவர் இப்படி தான் பாஸ்டர், இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் கட்டி, இவங்க வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னு சிலர் முத்திரை குத்தி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா? அந்த முத்திரையை கர்த்தர் இன்னைக்கு உடைக்கிறார். அந்த முத்திரையை கர்த்தர் இன்னைக்கு பிரேக் பண்ணுறார். அல்லேலூயா. சிலர் சொல்கிறாங்க பாருங்கள், சிலருக்கெல்லாம் கேட்பேன், சிலர் மனைவி மாற்றிடலாம், இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் கட்டி, இந்த ஆளுக்கு இன்னும் என்ன வரல? சத்தமாக சொல்லிடாதீங்க, காதில் விழுந்துற போகுது. 2 பேர் பேசிக்கிறாங்க, என்ன வரல? புருஷமார் சொல்லுவாங்க, இவ்வளோ வருஷம் ஆச்சு பாஸ் இவ்வளோ கல்யாணம் கட்டி, இவளுக்கு என்ன வரல? இன்னும் அறிவே வரலம்பாரு. இது புத்தி, அது என்னது? அறிவு. ஓகே, அது வேறு, அது நமக்குள்ளே இருக்கிறது, அது வேறு. நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா, சில நேரத்தில் சிலரை மீட்க முடியாத இடத்துல இருப்பாங்க. இவங்க அவ்வளோதான். 37 வருஷங்க. ஒரு மனுஷன், யோவான் 5ஆம் அதிகாரம் 5 படிங்க. 38 வருஷம். 38 வருஷம். இவன் 37 வருஷம் செயலில் உள்ள கிடக்கிறான், இவன் 38 வருஷம் குளத்தண்டையில் கிடக்கிறான். லைஃப் முடிஞ்சுதுங்க, வாழ்க்கையே முடிஞ்சுது. அல்லேலூயா. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கா? அந்த இடத்துல ஒரு ஹீரோ வராரு.
கிளைமேக்ஸ் அப்போ தான் உண்டாக போகுது. அல்லேலூயா. அந்த ஹீரோ தான் ஜீசஸ். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. படுத்திருந்த அவனை இயேசு கண்டார். எங்க அவனுக்கே நம்பிக்கை இல்லைங்க, அவனுக்கே போயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் 38 வருஷம். அவனை 10 வயசில் பிறந்தா 48 வயசு, அவனுக்கு 20 வயசில் பிறந்தா அவனுக்கு 58 வயசு, அவனுக்கு கல்யாணம் ஆகி போட்டிருந்தா அவனுக்கு 68 வயசு, அவனுக்கு கல்யாணம் கழிச்சு பேரம்பேத்தி இருந்திருந்தா அவனுக்கு 88 வயசு. எப்படி போட்டிருந்தாலும் அவன் அபவ் 48க்கு மேலே இருக்கணும். ஆமென். 38 வருஷங்க. அவன் வாழ்க்கை ஜீரோ, வாழ்க்கை சூனியம், எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைமையில் இன்னைக்கு கூட நீங்களே சில நேரத்தில் நினச்சிக்கிறது, நாம் நினச்சிக்கிறது, அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என் கணவரோட வாழ்க்கை அவ்வளோதான் பாஸ்டர், என் மனைவியோட வாழ்க்கை அவ்வளோதான் பாஸ்டர், என் பேரனோட வாழ்க்கை அவ்வளோதான் பாஸ்டர், என் மகளோட வாழ்க்கை அவ்வளோதான் பாஸ்டர். நெவர் நெவர் நெவர். உங்கள் வாழ்க்கை முடியுதுன்னு நீங்கள் நினைக்கிற இடத்துல இயேசு வந்து நிற்பாரு. இயேசு வந்து நிற்பாரு. லாஸ்டோட வாழ்க்கை முடிஞ்சது நினைக்கும் பொழுது கல்லறை என்றால் இயேசு வந்தார். 38 வருஷம் இவன் வியாதிலையும் மறிச்சு போவான்னு நினைக்கிற வேலையில் இயேசு வந்து நின்னாரு. யோயாக்கீம் 37 வருஷம் சிறைச்சாலையில், பாபிலோன் ராஜா முரக் பலதான் அவனுடைய சிறைச்சாலையில் அவன் 37 ஆண்டுகாலம் இருக்கிறான். இவன் வெளியே கொண்டு வரது யாரு பாருங்க, வாசிங்க 30 அந்த வசனத்தை தொடர்ந்து படிங்க. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம், யோயாக்கீமினுடைய சிறையிருப்பின் 37வது வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே. அல்லேலூயா. என்னங்க அது கல்யாண பத்திரிக்கை மாதிரி இருக்குது. என்ன ரெக்கார்டுங்க இது? அல்லேலூயா. என்ன ரெக்கார்டு இது? 17ஆம் தேதி ஆமென் காலை. இந்த ரெக்கார்டு எங்கெங்க இருக்கும்? எங்கெங்க இருக்கும்? கெசட்டட் ஆஃபீஸில் கூட கிடையாதுங்க. எங்கேயுமே ட்ரெஷரர் ஆஃபீஸில் கூட கிடையாதுங்க. என் ஆண்டுடைய பரிசுத்த வேதகம் எழுதியிருக்கு பாருங்க. அல்லேலூயா. 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 27ஆம் தேதி. அல்லேலூயா. என்ன ரெக்கார்டு? இந்த மாதிரி ரெக்கார்டு எங்கேயாவது படிச்சிருக்கீங்களா நீங்கள்? ஒரு நாள், ஒரு மாதம், வருஷம் எல்லாத்தையும் என்ன வேதாகமம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு. அப்போ என்ன பாருங்க, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அவனை எந்த வருஷம் சிறை பிடிச்சாங்க, எத்தனாம் தேதி சிறை பிடிச்சாங்க, எத்தனாம் தேதி அவனை உள்ளே கொண்டு வந்தாங்க, ரெக்கார்டு ஒரு புறம் இருந்தாலும் இன்னொரு ரெக்கார்டு ஒன்று இருக்குது. என்ன எதுக்கு இதை பதிய வச்சிருக்காரு தெரியுமா ஆண்டவர்? நல்லா கவனிங்க. ஏன்னா உங்களை விடுவிக்கிற நாளை அவர் பதிஞ்சு வச்சிருப்பார். அல்லேலூயா. உங்க ரிலீஸ் டேட் அவர் பதிஞ்சு வச்சிருப்பார். உன் விடுதலை நாள் அவர் பதிஞ்சு வச்சிருப்பார். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் 37 வருஷமா 100 வருஷமா சரி, உனக்கான விடுதலை நாளை தேவன் முன்குறித்து எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய விடுதலை நாள் தேவன் கையில் இருக்கு. இன்னைக்கு கூட இந்த காலையில் கூட நிறைய பேர் வந்திருக்கலாம். எனக்கு எப்போ ஒரு விடுதலை கிடைக்கும், எனக்கு எப்போ இந்த பிரச்சனை ஒரு டெலிவரன்ஸ் கிடைக்கும், எப்போ என்னுடைய தலை உயர்த்தப்படும், எப்போ மற்றவங்க முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நடக்க போகிறேன். கவலைப்படாத அன்பு மகனே, அன்பு மகளே, உன்னுடைய விடுதலையின் நாளை தேவன் முன்குறித்து எழுதி வைத்திருக்கிறார். சீக்கிரத்திலே அந்த நாளிலே உன்னை அவர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. உன்னுடைய விடுதலை நாள் முன்குறிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவர் முன்குறிச்சு எழுதுவார். நீங்கள் அதை ஞாபகம் வச்சு அவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எரேமியா 52:31. எரேமியா 52:31. யூதாவின் ராஜாவாகிய அது சேம் சம்பவம் தான். படிங்க. யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம். எரேமியாவை அதை பதிவு பண்றாருங்க. எரேமியாவை அதை பதிவு பண்றார். அல்லேலூயா. வாடிமா படிங்கம்மா. 12ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே ஏவேல் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தன் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை நீங்க தலையை உயர்த்துற நாள் பதிவு செஞ்சு வச்சிருக்காரு. அம்மா இயேசுவின் நாமத்தினாலே நம்ம சபை மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், உன் தலையை உயர்த்துற நாள் ஒரு முறை பதிவு செய்யல, 2 முறை பதிவு செஞ்சிருக்காரு. 2 முறை ஆண்டவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க வெற்றியினால பதிவு பண்ணி வச்சிருக்காரு. ஒரு முறை அல்லங்க, ஒரு முறை அல்ல, 2 முறை. அல்லேலூயா. 2 முறை அவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, இன்னும் ஒரு சில வசனங்களை வேகமாக படிச்சுட்டு முடிக்கலாம். ஆதியாகமம் 40:13. 3 நாளைக்குள்ளே பார்வோன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு மானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். அடுத்தது 40:20 படிங்க. 40:20.
மூன்றாம் நாள் பார்வோனுடைய ஜென்ம நாளாய் இருந்தது. அவன் தன் ஊழியக்காரர் எல்லாருக்கும் விருந்து பண்ணி பானபாத்திரக்காரருடைய தலைவன் தலையையும் சுயம்பாகிகளுடைய தலைவன் தலையும் தன் உத்தியோகஸ்தரின் நடுவே நிறுத்தி பானபாத்திரக்காரரின் தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அந்தபடி அவன் பார்வோனுடைய கையிலே பாத்திரத்தை கொடுத்தான். பானபாத்திரக்காரரின் தலைவனை 21 படுமா 20 தலைவனை பானம் கொடுக்கிற தன் உத்தியோகத்திலே மறுபடியும் வைத்தான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நீங்கள் இழந்து போன உத்தியோகம், நீங்கள் இழந்து போன அந்த ஸ்தானம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த காரியம் உங்களுக்கு வாய்க்கட்டும். 3 நாளைக்குள்ள, இன்றையிலிருந்து 3 நாளைக்குள்ள இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இன்றையிலிருந்து 3 நாளைக்குள்ள தேவன் அந்த ஸ்தானத்தில் உங்களை நிறுத்துவார், நிறுத்துவார், நிறுத்துவார். அல்லேலூயா. இன்றிலிருந்து கணக்கு வைத்துக் கொள்ளுங்க. 3 நாளைக்குள்ள, 3 நாளைக்குள்ள. ஆமென். அதே உத்தியோகத்தில் மறுபடியும் வைத்து அந்தபடியே அவன் பார்வோனுடைய கையில் பாத்திரத்தை கொடுத்தான். ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் தலையை அவர் உயர்த்த போகிறார். உங்கள் பானபாத்திரக்காரனுடைய தலையை உயர்த்தின கடவுள் 3 நாளைக்குள்ளாக யோசேப்பை சந்தித்து அந்த சொப்பனத்திற்கு விளக்கம் சொன்ன பிற்பாடு 3 நாளைக்குள்ளாடி அவனுடைய தலையை தேவன் உயர்த்தினது போல உங்கள் தலையை உயர்த்த போகிறார். இழந்து போன உத்தியோகம், இழந்து போன அந்த ஸ்தானம், இழந்து போன அந்த மதிப்பை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க அவர் இன்று காலை வேளையிலே அன்பு தேவ மக்களுக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார். அவர் பிராமிஸ் பண்றாரு. அவர் நிச்சயமாக 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 அதை உங்களுக்கு அருளி செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், உண்மையுள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 27வது சங்கீதம் 5வது வசனம். சங்கீதம் 27:5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, தீங்கு நாளில் அவர் தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து. அல்லேலூயா. 2 முறை சொல்லுங்க. எத்தனை முறை சொல்லுங்க? 2 முறை கன்ஃபர்மேஷன் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கூடாரத்தில் மறைச்சு, அப்புறம் என்னை தமது கூடார மறைவில் வச்சு. அல்லேலூயா. என்னை கண்மலையின் மேல் நடக்க போகுதுங்க. எல்லாருக்கும் நடக்க போகுது. அல்லேலூயா. ஆமீன் சொல்றவங்களுக்கு நடக்கும். ஆமீன் சொல்லுங்க. கையை உயர்த்தாதவங்களுக்கு நடக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. என்னை பார்க்காதவங்களுக்கு நடக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. ஆமாம், 2 முறை. என்ன சொல்றாருன்னா, தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து. ஆமீன் சொல்லுங்களேன். ஆண்டவர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு, பாதுகாக்கிறாரு. ஆமீன். எதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறாரு தெரியுமா? எதுக்கு பாதுகாக்கிறாரு தெரியுமா? எல்லோரும் கவனிங்க கவனிங்க கவனிங்க. உங்களை எதிரிகள் அழித்து விடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் உங்கள் ஸ்தானத்தில் இழந்துட்டீங்க. அந்த ஸ்தானத்தை இழந்த பிற்பாடு நம்மளை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, உங்களை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்களை ஸ்தானத்திலிருந்து தாங்க தள்ள முடியும், ஆனால் உங்கள் மேலே ஒருவரும் கைப்பட முடியும். அல்லேலூயா. ஆண்டு சொல்கிறாரு, உன்னை மறைத்து ஒளித்து வைத்து அவர் உங்களை பாதுகாக்கிறார். எதுக்கு உங்களை மறைச்சு ஒளிச்சு வைக்கிறார் தெரியுமா? வாசிங்க. என்னை கண்மலையின் மேல் மறுபடியும் உயர்த்திருக்கு, மறுபடியும் உயர்த்திருக்கு. சங்கீதம் 37:34. 37:34. கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு, பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். உன்னை உயர்த்துவார். அம்மா ஆமென். உன்னை உயர்த்துவார். நீ கர்த்தருக்கு காத்திரு. தள்ளிட்டாங்களா, உன்னை மன நோக அடிச்சிட்டாங்களா, நீ கர்த்தருடைய சமூகத்திலிருந்து காத்திரு. கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள்ளு. அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். அது மாத்திரம் இல்லாம துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ என்ன பண்ண போற? பாப்ப. நீ பாப்ப. அல்லேலூயா. கண்களால் அதை பார்ப்பாய். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 27:6. சங்கீதம் 27:6. இப்பொழுது என் தலையை, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அல்லேலூயா. என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக. இன்னைக்கு கீழாக கிடக்கலாம் பிரதர் சிஸ்டர், இன்னைக்கு நீங்க கீழாக கிடக்கலாம். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, கீழாக கிடக்கலாங்க. எல்லாருக்கும் கீழே நீங்கள் இருக்கலாம். யாருமே சொல்லலை பாருங்க, பிரதர்ஸ்லாம் யாருமே சொல்லலை. சொல்லுங்க, எல்லாருக்கும் கீழாக கிடக்கலாம். செல்வம் பிரதருக்கு
கை கொடுத்து சொல்லுங்க. எல்லாரும் கீழே கிடக்கலாம், ஆனா நீங்க எல்லாருக்கும் மேல வர போறீங்க. ஆண்டவர் செய்ய போறாரு பிரதர் சொல்லுங்க. நிச்சயம் செய்வாருன்னு சொல்லுங்க. தைரியமா இருங்கன்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் மேல நீங்க உயர போறீங்க. ஆமென். எல்லாரும் உங்களுக்கு ஒரு ஹைஃபை கொடுங்க. அல்லேலூயா. ஹைஃபை கொடுங்க. ஆமென். நிச்சயம் நிச்சயம் ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்க தலையை உயர்த்துவாருங்க. நிச்சயம் நடக்க போகுதுங்க. ஒரு சிலருக்கு 3 நாள்ல நடக்க போகுதுங்க. 3 நாள்ல நடக்க போகுதுங்க. அல்லேலூயா. தானியேல் 5:19 அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார். யாரை கொல்லணுமோ அவரை கொன்றுவார். அப்புறம் தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பார். யாரை உயிரோட வைக்கணுமோ அவர் உயிரோட வைப்பாரு. தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார். சொல்லுங்க. அவருக்கு சித்தமான உங்களை அவர் உயர்த்துவாரு. ஆமென் சொல்லுங்க. உயர்த்துவாரு. அல்லேலூயா. ஆமென். அப்போ அவங்கள உயர்த்தது அவருடைய சித்தங்க. இன்னைக்கு சொல்றேன், உங்களை உயர்த்த அவருடைய சித்தம். அவர் உயர்த்துவார் நிச்சயமாக. ஆமென் சொல்லுங்க. அடுத்தது இன்னொரு பர்சனை பார்க்கலாம். ஆதியாகமம் 15:1 ஆதியாகமம் 15:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த பயம் ஆபிரகாமுக்கு உண்டாகி ஆபிரகாம் பயந்து கொண்டு இருக்கிறான். அப்போ ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட பேசுறாரு. ஆபிரகாம் நீ பயப்படாத, எதிராளிகளை குறித்து நீ என்ன பண்ணாத, பயப்படாத. அல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க. நீங்கள் தாழ்த்தப்பட்டு உயர்த்தப்பட்டு மேன்மையாக வருவீங்க. அப்போ மேன்மையாக வரும்போது உங்கள் எதிராளிகள் உங்களை பயமுறுத்துகிற மாதிரி உங்களுக்கு ஒரு சூழ்நிலை வரும். ஐயோ நான் உயர்ந்து வந்துட்டேனே, இப்போ எதிராளிகள் என்னை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பயந்துருக்கீங்களா? அந்த சூழ்நிலை தான் ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. பயப்படாத, உன்னை உயர்த்துறது நான் தானே, உனக்கு மகா பெரிய கேடகமாகவும் பலனாகவும் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. பயப்படாத. யாக்கோபு 4:10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை என்ன பண்ணுவாரு? உயர்த்துவார். எவ்வளோ நம்மளை தாழ்த்த முடியுமோ எல்லாரும் விசுவாசிக்கலாம். கவனிங்க. எவ்வளவு தாழ்த்த முடியுமோ உங்களை தாழ்த்துங்க. தாழ்ந்து போங்க. ஆமென் சொல்லுங்க. அவர் உங்களை என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். Humble yourselves in the sight of the Lord and he shall lift you up. உங்களை நிச்சயமா தேவன் என்ன பண்ணுவார்? மேலே உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போது இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உங்களை உயர்த்தி மேன்மையாக கொண்டு வருவார். மேன்மையாக கொண்டு வரும்போது நமக்குள்ளே என்ன வந்துடக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 4 மணிக்கு எழும்புகிறவன் ஞானி, 5 மணிக்கு எழும்புகிறவன் அறிவாளி, 6 மணிக்கு எழும்புகிறவன் மனிதன், 7 மணிக்கு எழும்புகிறவன் சொல்லுங்க. இங்கிலீஷில் நான் சொல்லிட்டுமா, தமிழில் சொல்லக்கூடாது. பஃபெல்லோ. அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமென். ஓகே. அப்போ கவனிங்க. தாழ்த்தி அல்லேலூயா. எல்லாருக்கும் அந்த தாழ்மை வரணும். நம்ம என்ன உயர்ந்து போனாலும் தேவனுக்கு முன்னாடி எப்படி இருக்கணும்? ஒரு பிரதர் இங்கே நம்ம சர்ச்சுக்கு வராரு, செகண்ட் சர்வீஸ் வராரு. நல்லா படித்த ஒரு மனுஷன். அவர் என்கிட்ட சொல்கிறார், பாஸ்டர் நான் சபையில் ஒரு ஊழியம் செய்யணுன்னு இருக்கிறேன். என்ன ஊழியம்? செருப்படுத்து வைக்கணுமா? என்ன ஊழியமா? செருப்படுத்து ஊழியம். அதுக்காக நான் இப்போ ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இன்னும் நான் தகுதி ஆகலைங்கிறார். என்ன ஊழியத்துக்கு? செருப்பு ஊழியத்துக்கு நான் இன்னும் தகுதி ஆகலை, அதனால் நான் ப்ரே பண்ணிட்டு இருக்கிறேன் பாஸ்டர் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த செருப்படுத்து வைக்கிறது கூட அதுக்கு இன்னும் தகுதி ஆகாத மிகப்பெரிய தேவனுடைய வேலைங்கிறது அவர் நினைக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உயர 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 நமக்கு தாழ்வு வந்துக்கிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. கடைசி வசனம் உபாகம் 33 அதிகாரம் 29 வசனம். இஸ்ரவேலே
நீ பாக்கியவான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். சத்துருக்கள் என்ன பண்ணுவாங்களா? இச்சகம் பேசி அடங்குவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இச்சகம் பேசுறவன் பேசிக்கிட்டு தான் இருக்கட்டும், ஆனால் ஒரு நாள் அடங்குமா, ஒரு நாள் அடங்குவான். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். அல்லேலூயா. இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் ஏன் தெரியுமா? உனக்கு சகாய கேடகமும் உனக்கு மகிமை புரிந்த பட்டயமும் அவர்தான் நம்முடைய கேடகம், அவர்தான் நம்முடைய பட்டயம். அவர் கேடகமா பட்டயமா நமக்குள்ள இருக்கும்போது எந்த சத்துரும் உங்களையும் என்னையும் மேற்கொள்ள முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஒருவேளை பயமுறுத்தலாம், ஒருவேளை தள்ளலாம், ஒருவேளை அந்த ஸ்தானத்துல நம்ம கீழே கூட விழுந்திருக்கலாம். ஆனால் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, அதே ஸ்தானத்தில் உங்களை கொண்டு வந்து தேவனால வைக்க முடியும். அல்லேலூயா. எழுமி நிற்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எஃப் மேஜர் கொடுத்துரு. அல்லேலூயா. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர். உங்க தலையெல்லாம் 3 நாளைக்குள்ளாக பான பாத்திரக்காரருடைய தலையை நிமிரச் செய்தார். எதிரிகள் எவ்வளவாய் ஆமென் எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் எதிர்த்தெழுவோர் ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. தகப்பனி தாங்குகிறீ, என்னை தள்ளாட விடமாட்டீ. தகப்பனி தாங்குகிறீ, கேடகம் நீரே, மகிமையும் மகிமையும் நீரே. செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர தலை நீ. உங்க தலையெல்லாம் அவமானப்பட்ட இடத்துல, அவமானப்பட்ட இடத்துல ஒரு ரபா லகா ரபா கபா ரபா 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 தலை. உன் தலையெல்லாம் நிமிரும். கர்த்தர் உயர்த்துவார். அந்த ஸ்தானத்துல கொண்டு வந்து உன்னை வைப்பார். சகலத்தையும் தாவீது திருப்பி கொண்டது போல நீ திருப்பி கொள்ளுவாய். நீர செய்பவர் நீரே, தலை நீரே. உங்கள் தலைகளை எல்லாம் உயர்த்துவார். உன் தலையை எண்ணெயில் அபிஷேகம் பண்ணுவார். உன் பாத்திரம் இன்னைக்கு வெறுமையா இருக்கா? உன் பாத்திரத்தை காலி பண்ணிட்டாங்களா? உன் பாத்திரம் ஜீரோவா இருக்கா? கர்த்தர் சொல்றாரு, உன் பாத்திரம் நிரம்பி வழியும், உன் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆண்டவரே, நான் காலியா வந்திருக்கேன் ஆண்டவரே. கவலைப்படாத மகனே, உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வாரு. உன் பாத்திரம் நிரம்பும், உன் பாத்திரம் நிரம்பும். ரகதா ரகதா ரபா லகதா ரபல மேதோ ரோகபர சந்தரபா. அப்பா, அவமானப்பட்டுட்டோம், தள்ளப்பட்டுட்டோம் ஆண்டவரே. நாங்க வேதனையோட கண்ணீரோட நிக்கிற ஆண்டவரே. எதிராளி ஜெயிச்சுட்டான், அவன் கொக்கரிச்சிட்டு இருக்கிறான் ஆண்டவரே. எங்களை பார்க்கும் பொழுது அவன் காய்மாகாரமாய் பார்க்கிறான் ஆண்டவரே. எத்தனை கடினமான ஒரு அனுபவங்கள் எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே. நாங்கள் ஒரு இடத்திற்கு போக முடியல, நாங்கள் ஒரு இடத்துல போயிட்டு வர முடியல. எந்த ஒரு காரியத்தில் நாங்கள் கலந்து கொள்ளும் பொழுது, எந்த ஒரு இடத்துல போகும் பொழுது ஆண்டவரே, அநேக விதமான போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் நாங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது ஐயா. ஆண்டவரே, எதிராளிகள் எங்களை விழுங்க பார்க்கிறான் ஆண்டவரே. ஏசப்பா, ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரை பார்த்து கூனி குறுகி போனியோ, யாரை பார்த்து நீ மறைஞ்சு ஒளிஞ்சு வந்தியோ, யாரை நீ பேஸ் பண்ணக்கூடாது நினைச்சியோ,
என்னை அவமானப்படுத்திடுவாங்க, என்னை அசிங்கப்படுத்திடுவாங்க. அப்படியே உள்ளத்தில் அழுது அழுது கூனி குறுகி உடைந்து போனாயோ. ஆண்டவர் சொல்றாரு, அன்பு மகனே, அன்பு மகளே, உன் தலையை நான் உயர்த்துவேன். எதிரிகளுக்கு மேலா உன் தலை உயர்த்தப்படும். நிச்சயமா உயர்த்தப்படும். நிச்சயம் உயர்த்தப்படும். ஆமென். கூனி குறுகிய இடத்துல அப்படியே உடைஞ்சு உட்கார்ந்தவன் இடத்துல உன்னை எழும்பி நிற்க, நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். உன் தலையை அவர் உயர்த்துவார். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். தைரியமா போ மகளே, தைரியமா போ. விசுவாசி ஆண்டவரை, அப்போ உன்னை கைவிட மாட்டார். கேடகம் அவர் தானே, மகிமை அவர் தானே. உன்னை சுற்றி கேடகமா மகிமை அவர் இருக்கார்லவா. நிச்சயம் நிச்சயம் நிச்சயம். இந்த ஆண்டில் இந்த மாதத்தில் சொன்னார் இல்லையா, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைச்சான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சனால அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைஞ்சான். உங்களை ஆசீர்வதிப்பார். உன் தலை உயரும். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் உம்முடைய கரத்தில் உம்முடைய ஜனத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. இன்னைக்கு எத்தனையோ இடத்துல உம்முடைய ஜனங்கள் கூனி குறுகி நிற்கிறாங்க ஆண்டவரே. உடஞ்சு போய் நிற்கிறாங்க ஆண்டவரே. கண்ணீரோடு நிற்கிறாங்க ஆண்டவர். வேதனையோடு நிற்கிறாங்க ஆண்டவரே. அவர்களை வெட்கப்படுத்தாதீங்க ஆண்டவர். வெட்கப்பட்ட தேசத்தில் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் நம்முடைய பிள்ளைகளை வைப்பீராக. சாட்சிகள் சொல்லட்டும் ஆண்டவரே. தலை நிமிரட்டும், தலை நிமிரட்டும், தலை நிமிர்ந்து நடக்கட்டும், தலை நிமிர்ந்து நடக்கட்டும். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அற்புதங்களை செய்யும். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் வசனத்தை கேட்ட தேவ மக்கள் என்பவரோடு கூட அப்படியே வருகை பரியந்தம் என்னென்னைக்கும் நிலைத்திருப்பதாக. மாரநாதா, மாரநாதா, மாரநாதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் தலைகளை உயர்த்துவார். எதிரிகளுக்கு மேலாக உங்கள் தலை உயர்த்தப்படும். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். உன் பாத்திரம் நிரம்பி வலியும், நிரம்பி வலியும். இந்த கரத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.